ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு ஜியோபாலிட்டிக்ஸ் தமிழ். திஸ் இஸ் எஸ்பிஜே. இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது சீக்ரெட் மெசேஜஸ் ஃப்ரம் அமெரிக்கன் டாலர். அதாவது அமெரிக்கன் டாலரில் வந்து நமக்கு நிறைய ஹிண்ட்ஸ் கிடைக்கும். நம்ம ரெகுலராக இந்த டீப் ஸ்டேட் அவங்க பற்றியெல்லாம் பேசிகிட்ருக்கோம். ஸோ இந்த டீப் ஸ்டேட் வந்துட்டு அமெரிக்கன் டாலர், அதாவது அமெரிக்கா க்ரியேட் பண்ணப்போ டீப் ஸ்டேட் அங்கே செட்டில் ஆனாங்க. ஸோ அந்த சமயத்தில் அவங்க வந்து அந்த டாலர் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணும்போது அவங்களோட ஐடியாஸ் என்ன, அதை பற்றி அந்த டாலர்ஸ் மூலயமா வேர்ல்டு ஃபுல்லுத்துக்கும் ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க. பட் நமக்கு அது புரியல. இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து அதெல்லாம் டீகோட் பண்ணுறோம். டீடாலரைசேஷன் எல்லாம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா இந்த மெசேஜஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அந்த அமெரிக்கன் டாலர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற அந்த மெசேஜ் என்ன, அந்த மெசேஜ் நமக்கு என்ன சொல்லுது, எப்படி நமக்கு டீப் ஸ்டேட் நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்றது தான் நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். போகலாங்களா? லெட்ஸ் மூவ். நான் ஏற்கனவே பலமுறை சொன்னது தான், சம் சீக்ரெட் சொசைட்டிஸ், சப்வர்சிவ் குரூப்ஸ் ஆர் எலைட் குரூப்ஸ் ஆர் டீப் ஸ்டேட், வாட் எவர் யூ கேன் கால், இல்லுமினாட்டி, எது வேணாலும் நீங்கள் சொல்லலாம். இந்த குரூப்ஸ்க்கெல்லாம் ஒரு மேஜர் அஜெண்டா இருக்குது. தட் இஸ் நியூ வேர்ல்டு ஆர்டர். ஒரு வேர்ல்டு ஆர்டர் வந்து அவங்க க்ரியேட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கான ஒர்க்கு தான் எல்லாமே வந்து அதை சுற்றி தான் நடக்குது, அந்த நியூ வேர்ல்டு ஆர்டர் பற்றி. இதுக்கு இவங்க கண்ட்ரோலில் வந்துட்டு பேங்கிங், ரிலீஜியஸ் சீக்ரெட் சொசைட்டிஸ், ராயல் எலைட்ஸ், குளோபல் கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க வந்து ஒரு செட்டப் மாதிரி லாஸ்ட் 150-200 இயர்ஸ் தான் அவங்க வந்து செட்டப் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த செட்டப் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்ட்ராங்கான எக்கோசிஸ்டமாக டெவலப் பண்ணி இன்றைக்கி வந்து வேர்ல்டில் யாரும் வந்து அதை அசைக்க முடியாதுன்ற ஒரு லெவலுக்கு கொண்டு போய் நின்றுருக்கு. ஸோ அந்த சிஸ்டம்ஸ்க்கு எப்படி உடைக்கிறதுன்றது தான் பெரிய விஷயம். நம்ம இங்கே உட்காந்துட்டு நம்ம எலெக்ஷனில் நீ இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலான்னு பேசுகிறோம். அதுக்கு பின்னாடி எல்லாம் ஃபுல்லாக இந்த எக்கோசிஸ்டம் தான் ஃபுல்லாக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த எக்கோசிஸ்டத்தோட ஒரே ஒரு டார்கெட் வந்து வேர்ல்டில் இருக்கிற ஒரு 2-5% பர்சன்ஸ், அதாவது மனுஷங்க வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. மற்ற பேர் எல்லாருமே வந்து அவங்களோட ஒர்க்கர்ஸ். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கொண்டு வரணும். அது வந்து இமீடியட்டாலாம் ஆகாது. ஆல்ரெடி 200 இயர்ஸாக ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஸோ மேபி அனதர் 150 இயர்ஸ் 200 இயர்ஸ்க்கு அப்புறமா அவங்களோட டார்கெட் இது தான். ஸோ இந்த டார்கெட்டை நோக்கி தான், அதாவது குளோபல் வேர்ல்டுன்னு சொல்கிறோம். குளோபல் ஒரு ஒன் வேர்ல்டு, அந்த ஒன் வேர்ல்டு வந்து நியூ வேர்ல்டு, அந்த நியூ வேர்ல்டு ஆர்டர், அதோட அஜெண்டா தான் நம்ம கண்ணு முன்னாடி நடந்துகிட்ருக்கிறது. நிறைய பேர் இதுக்கு அகைன்ஸ்டாக ஃபைட் பண்ணவங்க, அது ஃபைட் கம்ப்ளீட் பண்ண முடியல அவங்களால. ஸோ இது ஃபைட் நடந்துகிட்டே இருக்குது. மேபி அவங்க வின் பண்ணுவாங்களா, இல்லை அதுக்கு அகைன்ஸ்டாக ஒர்க் பண்ணுற மற்றவங்கெல்லாம் வின் பண்ணுவாங்களா? நம்மளை பொறுத்தவரையிலும் வேர்ல்டு ஃபுல்லாக எல்லாருமே அவங்கவுங்க ஸ்கில் பேஸில் டெவலப் ஆகி மேலே டெவலப் ஆகணுன்றது தான் நம்மளோட எய்ம். பட் அவங்களோட எய்ம் அது கிடையாது. அவங்க வேர்ல்டு ஆர்டரில் வந்துட்டு எல்லாருமே வந்து கீழே தான். அவங்க பிக் பண்ண ஒரு சிலர் மட்டும்தான் எல்லா என்ஜாய்மெண்ட்டையும் எல்லாம் என்ஜாய் பண்ணுறது. அது எல்லாம் வந்து ரிசோர்ஸஸ் அவங்களுக்காக அந்த அஜெண்டாவில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இது நம்ம எவ்வளோ சொன்னாலும் யாருக்கும் புரிய போகிறதில்ல. பட் ஸ்லோலி அந்த அஜெண்டா வந்து நடந்துகிட்ருக்கிறது கண்ணு முன்னாடி தெரியுது. ஸோ நீங்கள் நம்பாதது உங்கள் இஷ்டம். மேலே பார்க்கலாம். ஓகே, இங்கே இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் ஒரு முறை பார்த்துங்க. இதெல்லாம் ரோமன், லாட்டின், க்ரீக் பிலீஃப் சிஸ்டம்ஸ். பவரை கெயின் பண்ணுறதுக்கான ஒரு சில தாந்திரிக் சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம பழைய காலத்தில் இருந்தது. அந்த மாதிரி ரோமில், லத்தீன், க்ரீக்லலாம் இருந்த ஒரு பிலீஃப் சிஸ்டம்ஸ். அதுக்கான சிம்பிள்ஸ், அதுக்கான பூஜைகள், வழிபாடுகள், ஒரு சில விஷயங்கள் நிறையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பலி கொடுக்கறது வந்து இதில் சகஜம். பர்டிகுலரில் ஃப்ரீ மேசன்ஸ்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. ஜேசுயிட்ஸ், தென் ரோத்ஷில்டு, அந்த ஃபேமிலி, அந்த மாதிரி நிறையா இருக்குது. இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி இவங்க எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு நியூ வேர்ல்டு ஆர்டரை க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் அவங்க வந்து அங்கங்கே
எல்லா இடத்துலையும் அவங்க வந்து அந்த சிம்பிள்ஸை வந்து எங்கேயாவது பதிப்பாங்க. நம்ம இந்த முறை பார்க்க போகிறது வந்து டாலரில் இவங்க எங்கெங்கே நமக்கு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்கன்றது. மற்றபடி நீங்கள் ஒரு என்ஜிஓவோ இல்லை ஒரு கார்ப்பரேட் கம்பெனிஸோ பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள்ஸ் எங்கேயாவது அங்கே ஒரு இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த ரிஃப்ளெக்ஷனை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், ட்விட்டர் எக்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், கூகுளாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து எங்கேயாவது ஒன்றத்தை யூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட ஒரிஜினல் லோகோ, ஐ மீன் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த லோகோ பார்த்திங்கன்னா புரியும். இப்போ வந்து அவங்க மேலே வந்து வேறு மாதிரி லோகோஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் டீப்லி போயிட்டு அந்த லோகோஸ்லாம் பார்த்தா அதில் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதெல்லாம் நம்ம இன்னொரு எபிசோடில் பார்ப்போம். இந்த எபிசோடில் நம்ம மேஜராக பார்க்க போகிறது இந்த லோகோஸ், இந்த சிம்பிள்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அவங்க எப்படி நமக்கு கொடுக்குறாங்க. ஒரு முறை நல்லா பார்த்துங்க. ஒரு 2, 5, 10 செகண்ட் நான் நிறுத்தி வைக்கிறேன் இதை. ஸோ உங்களுக்கு வந்து இது நான் அடுத்தது மேலே டாலரை பற்றியெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு அது புரியும். டாலரில் எங்கெங்கே நமக்கு அந்த சிம்பிள்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லும்போது உங்களுக்கு அது புரியும். ஓகே, நம்ம டாலரை மேம்போக்காக பார்த்தாக்கா இந்த மாதிரி தெரியும் ஓரளவுக்கு. க்ளோஸ்லி மானிட்டர் பண்ணால் அந்த சிம்பிள்ஸ், அந்த இன்ஃபர்மேஷன்ஸ், கம்யூனிகேஷன் சொல்ல வர்றது என்னென்னு புரியும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இன்ஃபர்மேஷன், அமெரிக்கன் டாலரை வந்து அவங்க பணம்னு சொல்ல மாட்டாங்க. தே ஆர் காலிங் இட் ஆஸ் எ பில். பில்னாக்கா ஒரு ப்ராமிசரி நோட், அந்த மாதிரி தான். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த அமெரிக்கன் டாலர் வந்து ஒரு ப்ராமிசரி நோட் தான். ஸோ அவங்க அதை பில்லுன்னு தான் சொல்லுவாங்க. தே நெவர் கால் இட் ஆஸ் எ மணி. ஏன்னா அது மணியில் இல்லை, அவங்க வந்து அதை டாலரை வந்து ஒரு பில்லாக, ப்ராமிசரி நோட்டாக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன். இது பற்றி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதை பற்றி நான் டீப்பாக அதிகமாக பேசலை. நம்ம இம்பார்ட்டண்ட் மேட்டருக்கு மூவ் பண்ணுறதுக்காக நான் இந்த விஷயத்தை இதோட நிறுத்திக்கிறேன். ஓகே, ஸோ அமெரிக்கன் டாலர் இஸ் எ பில், ஐ மீன் ப்ராமிசரி நோட். இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுங்க ஃபஸ்ட்டு. எந்த ஒரு அமெரிக்கன் டாலர் எடுத்தீங்கனாலும் அதில் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல இன் காட் வி ட்ரஸ்ட் அப்படி போட்டிருப்பாங்க. அதாவது நாங்கள் நம்புகிற ஒரு கடவுளை வச்சு இந்த ப்ராமிசரி நோட்டை கொடுக்குறோம் அப்படின்றது அதோட மீனிங். ஸோ அந்த காடுன்றது அந்த காட் யார், அவங்க ட்ரஸ்ட் பண்ணுற அந்த காட் யார், அது ஒரு பெரிய கொஷின். யூஸ்வலாக நம்ம யோசிக்கிறது வந்து ஜீசஸ் கிரைஸ்ட்னு. அது இல்லை. அவங்க சொல்கிற காட் வந்து வேறு. அவங்க சொல்கிறது வந்து ரோமன் ஒரு க்ரீக் மித்தாலஜியில் வர ஒரு பவர்ஃபுல் காட். அந்த காடை பற்றி பின்னாடி வருது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நம்ம இந்தியன் நோட்லேயோ இல்லை வேறு கண்ட்ரி இது ருப்பீஸ்லேயோ கரன்சிலேயோ வந்துட்டு இந்த மாதிரி எங்கேயுமே காட் பற்றி மென்ஷன் கிடையாது. ஒன்லி ஐ திங்க் டாலரில் மட்டும்தான் இது மென்ஷன் பண்ணுறாங்க, இன் காட் வி ட்ரஸ்ட். ஸோ அவங்க அதுலேயே வந்துட்டு அவங்களோடது அஜெண்டாவை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இந்த அஜெண்டா வந்து மற்ற எந்த கடவுளையும் வந்து அவங்க நம்புறதும் இல்லை, அதுக்கு அவங்க சப்போர்ட்டிவாகவும் இருக்க போகிறதில்ல. அது ஒரு ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன். ஓகே, அமெரிக்கன் டாலரில் ஒரு சீக்ரெட் 13 இன்ஃபர்மேஷன் இருக்குது. பெரும்பாலும் அவங்க நினைக்கிறது வந்து அமெரிக்காவை ஃபஸ்ட்டு ஆக்குப்பை பண்ணப்போ, அது கண்டுபிடிச்சப்போ, கொலம்பஸ் போயிட்டு கண்டுபிடிச்சப்போ அவங்க காலனி ஆக்கின ஒரு 13 பிளேசஸ் இருக்குது. அந்த கனெக்டிகட், டெலிவேர், ஜியார்ஜியா, மேரிலாண்டு, மாசச்சூட்ஸ், இந்த மாதிரி ஒரு 13 பிளேஸை வந்து அவங்க ஃபஸ்ட்டு காலனியாக ஆக்கினாங்க. பிரிட்டன் எம்பையரோட காலனியாக மாற்றினாங்க. ஸோ அதை இண்டிகேட் பண்ணுற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன். அப்போது அந்த அமெரிக்கன் டாலரில் பார்த்திங்கன்னா இந்த ஈகிள், ஒரு ஆலிவ், ஒரு சைடு ஒரு காலில் ஆலிவ் பிரான்ச்சஸ் ஒன்றத்தை பிடிச்சிட்ருக்கிற மாதிரியும், அந்த ஆரோஸ், அம்பு பிடிச்சிட்ருக்க மாதிரி இருக்கும். அந்த ஆரோஸ் கவுண்ட் பண்ணி பார்த்திங்கன்னாக்க 13 ஆரோஸ் இருக்கும். டோட்டலாக 13 ஆரோஸை வந்து அது பிடிச்சிட்ருக்கோம். அதே மாதிரி லெஃப்ட் சைடு, உங்களுக்கு ரைட் சைடில், லெஃப்ட் சைடில் ஒரு ஆலிவ் பிரான்ச்சை கையில் பிடிச்சிருக்கோம். அது ஆலிவில் வந்துட்டு 13 லீவ்ஸ் இருக்கும். அதே மாதிரி பெரிஸ், அந்த ஆலிவில் குண்டு குண்டாக ஒரு பழம் இருக்குது இல்லைங்களா, ஆலிவ் பெரிஸ், அது வந்து 13 இருக்கும். ஸோ 2 இடத்துல இன்ஃபர்மேஷன். 3வது வந்துட்டு இந்த ரெட் ஒயிட் லைன்ஸ் இருக்குது இல்லைங்களா,
அது கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பட்டி லைன்ஸ் சொன்னீங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட் லைன்ஸ் டோட்டலாக வந்து 13 இருக்கும். இது ஒரு இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி மேலே இருக்கிற அந்த ப்ளூ கலரில் இருக்கிற ஒயிட் ஸ்டார்ஸ், அந்த ஈகிளோட தலைக்கு மேலே இருக்கிற ஒயிட் ஸ்டார்ஸ் கவுண்ட் பண்ணிங்கன்னா அதுவும் 13 இருக்கும். ஸோ இந்த 13ன்றது என்னன்னாக்கா 13 டாப் எலைட் ஃபேமிலிஸ் அப்படியும் ஒரு மீனிங் இருக்குது. ஓகே, பட் யூஸ்வலாக அமெரிக்கன்ஸை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இவங்க ஃபஸ்ட்டு பண்ண அந்த 13 பிரிட்டன் காலனிஸை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்றாங்க. ஆக்சுவலாக வந்து 13 எலைட் குரூப்ஸ். அது 13லேருந்து 300 அது ஒரு எபிசோடில் நான் சொல்லியிருந்தேன் பின்னாடி. ஸோ அந்த எபிசோடு போய் பார்த்தீங்கன்னா அதில் தெரியும் அந்த 13ன்றது இம்பார்ட்டன்ஸ். ஸோ அந்த 13ன்றதை வந்து இவங்க ஃபஸ்ட்டு நமக்கு அங்கே கொடுக்குறாங்க இன்ஃபர்மேஷன். இதை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து அந்த 13 எலைட் ஃபேமிலிஸ். ஓகே, இந்த டாலரை வந்து இலுமினாட்டி ஆர் டீப் ஸ்டேட் ஆர் எலைட் ஃபேமிலிஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுன்றதுக்கு இன்னொரு முக்கியமான அடையாளம் வந்து அந்த பிரமிடு ஒன்று இருக்கும். அந்த பிரமிடோட ஸ்டேஜஸ் அது ஸ்டெப் பை ஸ்டெப் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 13 இருக்கும். அது 13 ஸ்டெப்ஸ் ஆஃப் பிரமிடு. அது ஒரு இன்ஃபர்மேஷன். அங்கேயும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஐஸ் பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். அதே மாதிரி இதில் யூஸ் பண்ணுற எல்லா லாங்குவேஜ் வந்து லாட்டின் அந்த லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஆனுவேட் கொய்ப்டிஸ் ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருந்தால் மன்னிச்சிங்க. அதுக்கு மீனிங் என்னென்னா ஹீ அப்ரூவ்ஸ் ஆஃப் அவர் அண்டர்டேக்கிங்ஸ். அதாவது இவங்க எது அண்டர்டேக்கிங் பண்ணுறாங்களோ அது எல்லாமே வந்து அந்த ஒருவர் வந்து அப்ரூவ் பண்ணுறாரு. அந்த ஒருவர் யார்? அது பின்னாடி. ஸோ ஒன் காட், அந்த ஒரு டெசிஷன். தெர் இஸ் நோ மல்டிபிள் காட்ஸ். நம்ம ஹிந்து கலாச்சாரம்லாம் இருக்கிற மாதிரி மல்டிபிள் காட்ஸ்லாம் கிடையாது. ஒரே ஒரு காடு தான். அந்த காடை வந்து இவங்க எது செஞ்சாலும், இவங்க எதை வந்து டாமினேட் பண்ணாலோ இல்லை ஆக்குப்பை பண்ணாலோ எல்லாத்தையுமே வந்து அவர் அப்ரூவ் பண்ணுறாருன்றது இதுக்கான மீனிங். அதுக்கடுத்தது நோவியூஸ் ஆர்டோ செக்லோரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டிங் இருக்கும். இது எல்லா டாலர்ஸ்லேயும் இருக்குது இதெல்லாம். அதுக்கு மீனிங் வந்து நியூ ஆர்டர் ஆஃப் த ஏஜஸ், ஐ மீன் நியூ வேர்ல்டு ஆர்டர். இது இவங்க வந்து செட்டப் பண்ண போகிற அந்த நியூ வேர்ல்டு ஆர்டருக்கான பேசிக் வந்து ஃபஸ்ட்டு டாலர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோன்றது. அதாவது இது முன்னாடி ஸ்டார்ட் பண்ணப்போ இவங்க பிளான் பண்ணது. அதே மாதிரி அந்த பிரமிடு கீழே பார்த்திங்கன்னா ஒரு ரோமன் நியூமரல் இருக்கும், MDCCLXXYI. அதாவது இதுக்கு மீனிங் வந்து 1776. இந்த இலுமினாட்டி ஆர் டீப் ஸ்டேட் ஆர் எலைட் கிளப் இது ஃபார்ம் ஆன இயர் வந்து 1776. அந்த இயரில் தான் ஃபஸ்ட்டு அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண அந்த பீரியட். அதே மாதிரி ஒரு சிலர் சொல்கிறாங்க அமெரிக்காவுக்கு வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது 1776 அப்பத்துலேருந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு எக்ஸாக்டாக அமெரிக்கா கண்டுபிடிச்ச இயர் ஞாபகம் இல்லை. பட் என்னை பொறுத்தவரையிலும் இந்த ரோமன் நியூமரல் வந்து அது ரோமன் எம்பையரும் லாட்டின் கிரீக் இவங்க 3 பேர்லேயும் இருக்கிற ஒரு சில குரூப்ஸ் எல்லாம் வந்து இதை பண்ணதுனால, ஸோ அந்த ரோமன் நியூமரல், லாட்டின் வேர்ட்ஸு, அதுக்கப்புறமா க்ரீக் காட்ஸ், மித்தாலஜியில் வர காட்ஸ், அதெல்லாம் வந்து யூஸ்வலாக யூஸ் பண்ணுறவங்க. ஸோ அந்த நியூமரலுக்கு மீனிங் வந்து 1776, த இயர் வென் ஃபஸ்ட் இலுமினாட்டி குரூப் ஆர் டீப் ஸ்டேட் ஸ்டார்டட். அதுக்கப்புறமா ப்ளப்ரிஸ் உனும் அப்படி சொல்லிட்டு ஒரு வேர்டு ஒன்று வரும் இதில். அதாவது ஒன் ஃப்ரம் மெனி, ஐ மீன் டேக்கிங் த ஹோல் வேர்ல்ட் டு ஒன் கண்ட்ரோல், அந்த மீனிங். ஸோ எல்லா இடத்துலையும் வந்து இவங்க அதை இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. திஸ் இஸ் த ஹோல் வேர்ல்டு வில் பி கண்ட்ரோல்டு பை டீப் ஸ்டேட் சம் டே ஆர் அதர், ஆர் இலுமினாட்டி குரூப், வாட் எவர் யூ வாண்ட் டு கால். ஓகே, அமெரிக்கன் டாலர் பில்லில் வந்துட்டு எல்லா வேறு பில்லில் ஒரு ஹிடன் அவுல் ஒன்று இருக்கும். எங்கேயாவது அந்த ஒரு அவுல் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும் கண்டிப்பாக. இந்த அவுல் வந்து க்ரீக் மித்தாலஜியில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு, ஐ மீன் நைட் ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு பிளாக் வேர்ல்டு பிளாக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கண்ணுக்கு தெரியாத உலகம் வந்து மற்ற எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அது ஒரு சிம்பல். அது க்ரீக் மித்தாலஜியில் அது ஒரு பவர்ஃபுல்லான சிம்பல்.
ஸோ இந்த சிம்பிள் எல்லா ப்ராமிசரி நோட் அமெரிக்கன் பில்லுலேயும் இது கண்டிப்பாக எங்கன்னா ஒரு இடத்துல ரொம்ப சின்னதாக ரொம்ப மைன்யூட்டாக அதை இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். இந்த ஐஸ் பற்றி நான் முன்னாடி சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து ஒரு ரோமன் காட் இருக்குது. அந்த ஃப்ரீ மேசன்ஸ்னு ஒரு குரூப்பு, அவங்க வந்து ரோமில் இருந்தாங்க. அவங்க ரோமில் இருந்து ஃபுல்லாக அங்கே யூரோப்பெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில். இந்த ஃப்ரீ மேசன்ஸ் எல்லாம் பற்றி நான் ஒரு எபிசோட் தனியாகவே பண்ணுறேன். ஸோ அதில் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இதில் பேசினா ரொம்ப பெருசாகிடும். ஸோ அந்த காடு அவங்களோட காடு வந்து டைரெக்டாக போட முடியாதுன்றதுனால அவங்க அந்த ஐஸை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஐஸ் வந்து ரோமன் காட் ஃப்ரீ மேசன்ஸ் சிம்பிள். ஸோ ஃப்ரீ மேசன்ஸ் பார்ட் ஆஃப் திஸ் டீப் ஸ்டேட் குரூப். ஸோ அது வந்து அவங்களோட சிம்பிளை வந்து இதில் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் வந்து அந்த பிரமிடுக்கு மேலே இந்த ஐஸ் கண்டிப்பாக தெரியும். அதே போல் எல்லா நோட்லேயும் வந்து ஈகிள் ஒரு இருக்கும். யூஸ்வலாக வந்து அது அமெரிக்கன் ஈகிள் சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக அது அமெரிக்கன் ஈகிளை வந்து அவங்க இதில் இம்போஸ் பண்ணல. மோரியஸ்ன்னு ஒரு காட் இருந்தார். அவர் வந்து அந்த ஈகிள் மேலே போயிட்டு ரோமன் காடு, அவர் வந்து அந்த ஈகிள் மேலே போயிட்டு ஃபுல்லாக வேர்ல்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணார் அப்படின்ற மாதிரி ஒரு மித்தாலஜி இருக்குது அவங்களது ஒரு கதை இருக்குது. ஸோ அந்த கதையில் வர அந்த ஈகிளை தான் வந்து இவங்க எல்லா பக்கமும் யூஸ் பண்ணுறாங்க, எல்லா ப்ராமிசரி நோட்ஸ்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஈகிள் வந்து சிம்பிள் ஆஃப் ரோமன் காட் மாரியூஸ். ஓகே, இதுவும் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். பட் இட் டசன்ட் மேட்டர் அபவுட், அதாவது இதுக்கும் டீப் ஸ்டேட்டுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். அமெரிக்கன் டாலர் வந்து பேப்பரில் பண்ணதில்லை. 75% காட்டன், 25% லினன், ஒரு டைட் ஃபேப்ரிக்கு. அந்த ஃபேப்ரிக் மேலே இது பிரிண்டெல்லாம் ஆகும். ஸோ அமெரிக்கன் டாலர் இஸ் நாட் ஏ பேப்பர் கரன்சி. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னாக்கா, அமெரிக்கன் டாலர் அவங்க பிளான் பண்ணும்போதே இது வேர்ல்டு ஃபுல்லாக ரூல் பண்ணணுன்ற ஒரு திங்கிங்கோடு பண்ணதுனால இதோட லைஃப் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண. யூஸ்வலாக பேப்பர் கரன்சி வந்து ஒரு ஹார்ட்லி ஒரு 1 இயர் 1.5 இயர் தான் அதோட அதை யூசேஜை பொறுத்து 1.5 இயர் வரலாம் வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் ரீப்ரிண்ட் ஆகணும். பட் வென் தே ஆர் யூஸிங் 75% காட்டன் அண்ட் 25% லினன், the life of the life expectancy is around 6 to 7 years. ஸோ அவங்களோட அந்த பிரிண்டிங் ஒர்க், அதாவது எக்ஸ்பென்ஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கு, ப்ளஸ் அந்த ஃபேப்ரிக் வந்து ஸ்பெஷல் ஃபேப்ரிக், நோபடி கேன் மேக் சச் எ டெக்னிக், ஒரு மாதிரியான டெக்னிக் அது. அந்த டெக்னிக்கை வந்து இவங்க மெயின்டைன் பண்ணுறதுக்கான காஸ்டிங் கம்மி பண்ணுறதுக்காக 6 to 7 years இதோட ரீயூசபிள். ஸோ அதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, கடைசியாக ஒரு சிம்பிள் ஒன்று தெரியும் உங்களுக்கு. த ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம்ட்டு ஒரு ஈகிளுக்கு அந்த ரவுண்டு வந்துட்டு ஈகிள் மேலே ஒரு ரவுண்டு, அது போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ், அதுக்கப்புறமா ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம் பேங்கிங் ஃபஸ்ட்டு டீப் ஸ்டேட் வந்து ரோத் பில்ஸ் எல்லாம் அவங்க எல்லோரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணது அந்த ஃபெடரல் ரிசர்வ் பேங்க். அந்த ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் தான் பின்னாடி வந்துட்டு ஈவன் கண்ட்ரோல்டு பை ப்ரைவேட் பர்சன்ஸ், பட் ஸ்டில் அமெரிக்கன் கவர்மெண்ட் இதுவாக இருக்கும். அந்த போர்ட் ஆஃப் கவர்னரில் வந்து மேஜராக வந்து டீப் ஸ்டேட்டோட ஆளுங்க இருப்பாங்க. ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி அந்த நோட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 12 ரிசர்வ் சிஸ்டம்ஸ் இருக்குது. அவங்க ரிசர்வ் பேங்க்குன்னு சொல்கிறாங்க, பட் நாட் எ ரிசர்வ் பேங்க், இட்ஸ் எ ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம். அதாவது 12 பிளேசஸில் இது வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அவங்க ஸ்டார்டிங்கில் இருக்குது. இது 1800 அரௌண்டு இது பண்ணாங்க. ஸோ பாஸ்டன், நியூயார்க், ஃபிலடெல்பியா, கிளவ்லாண்ட், ரிச்மண்ட், அந்த மாதிரி ஒரு 12 சிட்டிஸில் வந்து இவங்க ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம் வந்து செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு லெட்டர் டெசிக்னேஷன் இருக்குது, ஏபிசிடி. இப்போ போஸ்டன்னாக்கா ஏ, அதுக்கப்புறமா அதோட ஒரு நம்பர் டெசிக்னேஷன் இருக்கும். A1 சொன்னால் போஸ்டன். அதே மாதிரி சீரியல் நம்பரில் வந்துட்டு ப்ரீஃபிக்ஸ் சீரியல் நம்பரில் வரும்போது ஏ வரும். அதாவது A1 ஏ. இப்போ அந்த மேலே இருக்கிற நோட்டை பார்த்தீங்கன்னா அதில் தெரியும், ஒரு பி வந்து ப்ராடாக இருக்குது. ஸோ பினாக்கா நியூயார்க்கு. அதுக்கப்புறமா B2ன்னும் போது நியூயார்க்குன்றது அந்த சைடில் வந்து B2ன்னு போட்டிருக்கு இல்லைங்களா, அதுவும் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும்.
அதே மாதிரி சீரியல் நம்பர் ஸ்டார்ட் பண்ணும்போது பியில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதை வச்சு அதாவது நம்ம இப்போ இந்தியாவில் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரே ஒன்று அதுதான் ஃபுல்லாக வந்து பிரிண்ட் பண்ணுறது. வேறஸ் யூஎஸ் பொறுத்தவரையிலும் ஒரு 12 டிஃப்ரெண்ட் ரிசர்வ் ஃபெடரல் சிஸ்டம் வந்து இதை பிரிண்ட் பண்ணுறாங்க. அவங்கவுங்க தனித்தனியாக பிரிண்ட் பண்ணுறாங்க. அந்த சீரியல் நம்பரை வச்சு அவங்க அதை கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி யூஎஸ் ட்ரெஷரி இருக்குது இல்லைங்களா, யூஎஸ் ட்ரெஷரி வந்து இவங்களுக்கு ஆர்டர் கொடுக்கும் ரிக்குயர்மெண்ட்ஸு. ஸோ அவங்க அந்த யூஎஸ் ட்ரெஷரிக்கு அதை கொண்டு போய் சேர்ப்பாங்க. அந்த யூஎஸ் ட்ரெஷரியில் பார்த்திங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் அந்த அவங்க தான் எல்லாத்தையுமே ஜட்ஜ் பண்ணுறவங்கன்றதை காமிக்கிறதுக்காக அந்த தராசு அதை காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி டாலர் இஸ் த கீ ஃபார் த வேர்ல்டு அந்த மாதிரி சொல்கிறதுக்காக அந்த கீ சிம்பலும் போட்டிருக்கோம். ஸோ அந்த ட்ரெஷரி வந்துட்டு இதை ஹேண்டில் பண்ணும். அவங்க பேசிக்கலாக வந்து டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம், அந்த சிஸ்டம் தான் இதை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ இந்த ஓவரால் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸில் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். டாலருக்கு பின்னாடி இருக்கிற அந்த குரூப் வந்துட்டு டீப் ஸ்டேட், இல்லுமினாட்டி ஆர் எலைட் கிளப், வாட் எவர் யூ வாண்ட் டு ஸ்டே இன் எனி நேம். ஸோ டாலரை வச்சு வேர்ல்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஆரம்பித்து ஓரளவுக்கு டாலரை வந்து அந்த மாதிரி பாப்புலைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ டீடாலரைசேஷன் வந்து அது தனியாக பேசலாம். ஸோ டாலரை வச்சு எப்படி வேர்ல்டை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு ஒரு 200 இயர்ஸ் முன்னாடியிலேருந்து பிளான் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க பண்ணது தான் இந்த நியூ வேர்ல்டு ஆர்டர் சிஸ்டம். ஐ திங்க் ஐ ட்ரை டு எக்ஸ்பிளைன் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் இன் ஏ சிம்பிள் வே. கொஞ்சம் புரியாதவங்க நீங்கள் கமெண்ட்ஸில் எதனா கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட். See you. Bye bye. Jai Hind.